வச்சு வளர்க்குவாங்க. அந்த ட்விக்ஸு பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் வளர்க்குவாங்க. அதனால பழைய காலத்தில் நிறைய பேருக்கு பல்லில் பிரச்சனை இருக்கும். அதனால் எல்லாரும் ஒரு நல்ல பல்லு விளக்கறதுக்கு ஒரு பொருள் தேவை, பல்லை ரொம்ப க்ளீனாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தாங்க. அப்போ 1498ல் ஃபஸ்ட்டு சைனா தான் இந்த டூத் ப்ரஷ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதில் அவங்க எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த பேம்பு மாதிரி குச்சி இருக்குமே சைனாலலாம், அதை வச்சு செஞ்சுருப்பாங்க. இல்லைன்னா ஒரு விலங்குகளோட எலும்பை வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த இப்போ நைலானில் தானே இருக்குது நம்ம பல்லு விளக்குறதுக்கு, அதுக்கு பதில் பழைய காலத்தில் சைனா கண்டுபிடிக்கும் போது இந்த விலங்குகளோட முடியை வச்சு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை வச்சு பல்லு விளக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஐடியாவை யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது யூரோப்பு கண்ட்ரீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த நாடெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த நாடெல்லாம் வந்து டூத் ப்ரஷ் கண்டுபிடிச்சிருச்சு. அந்த டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அப்போ அது முதல்ல அப்போ தான் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு விலை அதிகமாக இருக்கும். அதனால் வெறும் பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லாருக்குமே அது நல்ல வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1938ல் தான் முதல்ல இந்த ப்ரெஷ்ஷை வந்து இந்த நைலானில் தானே இந்த குச்சி குச்சாக இருக்கும், அதுவும் பிளாஸ்டிக்கில் ஹேண்டிலும் கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் அந்த ப்ரஷ்ஷு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உலகம் ஃபுல்லாக இப்போ இந்த ப்ரஷ்ஷு தான் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.